நீங்க வந்து தமிழகத்தை இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்ஐவி கேசஸ் அதிகமா இருக்குன்னு உங்களோட அமைச்சர் சட்டசபையிலேயே சொல்றாரு. ஏன் அதிகரிச்சிருக்கு? ஏன் உங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இதுல வந்து செயல்படல? அது மட்டும் இல்லாம போதைப் பொருட்கள் எத்தனை பேர் சிரிஞ்ச் யூஸ் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க. உங்க கட்சிக்கு சார்ந்த நபர்களே வந்து போதைப் பொருள் வந்து விற்பனை செய்யறாங்க. அவங்களோட நீங்க தொலைக்காட்சியிலையும் மட்டும் இல்ல, ஊடகத்திலையும் மட்டும் இல்ல, நீங்க சோசியல் மீடியால வந்து அவங்களோட போட்டோஸ் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன பதில்? அது மட்டும் இல்லாம நீங்க வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்றீங்க, முதியோருக்கு என்ன பண்றீங்க, மாணவர்களுக்கு என்ன பண்றீங்க? எதுவுமே பண்ணாம நீங்க செய்யற தவறுகள் மறைக்கிறதுக்கு எதிர்கட்சியை வந்து இந்த மாதிரி கீழ்த்தனமாக தாக்குறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. நிச்சயமாக ஸ்டாலினோட கார்ட்டூன் படம் தான் நீங்க வந்து அந்த மாதிரி போட்டிருக்கணும். திறனற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எந்த திட்டமும் செயல்பட வைக்க முடியாத ஒரு முதலமைச்சர். 4 பேரை சுத்தி வச்சுக்கிட்டு இடி ரேடு வந்தா உங்க பையனோட தம்பி, உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. உங்க வீட்டு முன்னாடி வந்து இடி நிக்கிறாங்க. அசிங்கமால இதெல்லாம் போடுறதுக்கு திமுக ஐடிவிங்கள